சி அப்டேட் சேனல்ல இருந்து எல்லாருக்கும் வணக்கம். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் அதை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் சேனலை விசிட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக போய் விசிட் பண்ணிவிடுங்க. அதில் நான் சிஏக்கு ரிலேட்டடான நிறைய மெட்டீரியல்ஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிவிட்டேன். அது எல்லாமே உங்களோட சிஏ ப்ரிப்பரேஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கை நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். நம்ம சேனலில் விசிட் மட்டும் பண்ணுறது இல்லாமல் சப்போர்ட் பண்ணுற விதமாக சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை ஒரு ஷார்ட் அண்ட் சியர் அப் கோட்டோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஐ நோ திங்ஸ் ஃபீல் டஃப் ரைட் நவ் பட் யூ ஆர் ஸ்ட்ராங்கர் தென் யூ ரியலைஸ். யூ ஹாவ் காட் திஸ். ஸ்டே பாசிட்டிவ். பிரைட்டர் டேஸ் ஆர் அஹெட். I hope these kind of quotes will little bit motivate you when you feel down. And in the video நம்ம மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடியது how to register for CA intermediate examination through direct entry route. இந்த direct entry route அப்படின்னா என்னன்னு பார்க்குறப்போ டோட்டலாக சிஏ கோர்ஸில் 3 லெவல் இருக்குது. ஃபவுண்டேஷன் லெவல், இன்டர்மீடியட் லெவல் அண்ட் ஃபைனல் லெவல். இந்த டைரக்ட் என்ட்ரி ரூட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபவுண்டேஷன் லெவலை ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக அவங்க இன்டர்மீடியட் அண்ட் ஃபைனல் வந்து கம்ப்ளீட் பண்ணால் போது நீங்கள் சிஏக்கு குவாலிஃபை ஆகிடுவீங்க. ஸோ இந்த டைரக்ட் என்ட்ரி ரூட்டுக்கு நம்ம எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அதுக்கு ப்ரீ ரெக்வயர்டு டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறது. டைரக்ட் என்ட்ரி ரூட்டில் போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் டோட்டலாக 3 டைப்ஸ் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு டைப் கிராஜுவேஷன், post graduation, or you have passed intermediate level in cost accounting or company secretaryship. சப்போஸ் நீங்கள் கிராஜுவேட் பர்சனாக இருந்தால் இப்போ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கையில் இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்ஸும் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. உங்களோட அப் டு 5th செமஸ்டர் மார்க் ஷீட் உங்கள் கையில் ரெடியாக இருக்கணும். சப்போஸ் என்கிட்ட அப் டு 4 செமஸ்டர் மார்க் ஷீட் தான் ரெடியாக இருக்குது அப்படின்னா 5th செமஸ்டர் மார்க் ஷீட்டை நீங்கள் இன்டர்நெட் காப்பி, நம்ம ரிசல்ட் பார்க்குறப்போ மொபைலில் நம்ம வெப்சைட்டில் வந்து நம்ம லாகின் பண்ணி பார்ப்போம் இல்லையா, அந்த ரிசல்ட் காப்பியை உங்களோட பிரின்சிபல் கிட்ட சைன் வாங்கி அண்ட் காலேஜ் சீலோடு இருந்தால் போதும். நீங்கள் ஒரிஜினல் மார்க் ஷீட் 5th செமஸ்டரோட ஒரிஜினல் மார்க் ஷீட் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் 6th செமஸ்டர் ஒரிஜினல் மார்க் ஷீட் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அப் டு 5th செமஸ்டர் மார்க் ஷீட் வரைக்கும் உங்கள் கையில் சாஃப்ட் காப்பியாக இருக்கணும். அந்த சாஃப்ட் காப்பி நீங்கள் ஃபோட்டோ எடுத்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஃபோட்டோ கொஞ்சம் கிளியராக இருக்கணும். அண்ட் ஐ ரெக்கமெண்டட் அந்த சைஸ் வந்து 100 KB ஒரு 100 KBக்குள்ளே இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தால் கூட நீங்கள் எலிஜிபிள் தான். அதே மாதிரி நீங்கள் காஸ்ட் அக்கௌண்டிங் ஒரு கம்பெனி செக்ரட்டரிஷிப்பில் இன்டர்மீடியட் லெவல் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பாஸ் சர்டிஃபிகேட்டையும் ஃபோட்டோ எடுத்து ஸ்கேன் பண்ணி 100 KB சைஸ்க்குள்ளே ஒரு சாஃப்ட் காப்பியை ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய 10th and 12th மார்க் ஷீட்டும் சேம் ஃபோட்டோ காப்பியாக எடுத்து வச்சுக்கோங்க வித் த சைஸ் ஆஃப் 100 KB. சேம் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வித் ஒயிட் பேக்ரவுண்ட், அதுவுமே 100 KB சைஸில் தான் இருக்கணும். நெக்ஸ்ட் உங்களுடைய சிக்னேச்சர், உங்களுடைய கரெக்டான சிக்னேச்சர் ஒரு ஒயிட் ஷீட்டில் போட்டு அதையும் ஃபோட்டோ எடுத்து சாஃப்ட் காப்பியை வித் த சைஸ் ஆஃப் 100 KBயில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சைஸ் 100 KB வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் எந்த ஒரு எரருமே ஃபேஸ் பண்ணாமல் இருப்பீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எரரே இல்லாமல் எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணாமல் கரெக்டாக அண்ட் ஸ்மூத்தாக உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு வந்து க்ரோம் பேஜ் போயிட்டு ICAI.org அப்படின்ற ICAIயோட ஒஃபிஷியல் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய இந்த பேஜ் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். நீங்கள் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்க SSB போர்ட்டல் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய இந்த பேஜ் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். அதில் நீங்கள் சைன்இன் இருக்க அந்த லாகின் கீழே நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் யூசர் நியூ ஸ்டூடெண்ட் கிளிக் ஹியர் இருக்கும். ஸோ நீங்கள் கிளிக் ஹியர் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்கும். அதாவது சாலுட்டேஷன், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர், கண்ட்ரி கோட் அண்ட் பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அது எல்லாமே நீங்கள் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ஜென்ரேட் OTP கொடுத்துருங்க. ஜென்ரேட் OTP கொடுத்ததுக்கப்புறம்
நீங்கள் கேப்சா என்ட்ரு பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் அகெயின் கன்ஃபர்மேஷன் கொடுக்கும். அதில் உங்களோட மொபைல் நம்பர் இருக்கும். சப்போஸ் நீங்கள் மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ண அப்படின்னா நீங்கள் கேன்சல் கொடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்கள் மொபைல் நம்பர் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடிக்கு ஓடிபி வரும். ஸோ ஓடிபி கரெக்டாக என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் அகெயின் இன்னொரு கன்ஃபர்மேஷன் கேட்கும். உங்களோட ஓடிபி சக்ஸஸ்ஃபுல்லாக வேலிட் ஆகிடுச்சு, இந்த ஃபார்மை நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எஸ் சப்மிட் நவ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அகெயின் இதில் இருக்கக்கூடிய சாலிடேஷன், உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்கன்னு கேட்கும். ஸோ எல்லாமே ஒன்ஸ் அகெயின் செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய நேம் எல்லாமே சேஞ்ச் பண்ணக்கூடியது அனதர் ப்ராசஸ். அதுக்கு நான் செப்பரேட்டாக இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க்கை நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய இந்த பேஜ் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். இதில் நீங்கள் லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகண்ட் ஐடின்னு ஒன்று இருக்கும். அந்த ஐடியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல அப்ளை ஃபார் சிஏ கோர்ஸ் இருக்கா, அந்த அப்ளை ஃபார் சிஏ கோர்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வயலட் கலர் ஒரு டேப் இருக்கும். அதில் கோர்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய இந்த பேஜ் விசிபிளாக இருக்கும். இதில் செகண்ட் டேபாக இருக்கக்கூடிய அப்ளை ஃபார் டைரக்ட் என்ட்ரி ஃபார் நியூ அப்ளிகண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். கேண்டிடேட்ஸ் பர்சனல் டீட்டெயில் இது எதுவுமே கிடையாது. நம்ம ப்ரீவியஸாக அந்த பர்சனல் டீட்டெயில்ஸில் என்ட்ரு பண்ணது எல்லாமே இந்த இடத்துல உங்களுக்கு ஆட்டோ பாப்புலேட்டட் ஆகிடும். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், சாலுடேஷன், நேம், இமெயில் அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த், மேரிட்டல் ஸ்டேட்டஸ், ஃபாதர் நேம், மதர் நேம், இப்போ கார்டியனாக இருந்தால் கார்டியன் நேம் அண்ட் ஃபோன் நம்பர். அது வந்து ஆப்ஷனல் தான், பிகாஸ் அது மேண்டட்ரி கிடையாது. நெக்ஸ்ட் பேன் கார்டு நம்பர், பாஸ்போர்ட் நம்பர், பிளட் குரூப் இது எல்லாமே ஆப்ஷனல் தான். மேண்டட்டரியாக இருக்கிறது மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் ஆர் யூ டிஃபரெண்ட்லி ஏபிள்டுன்னு இருக்குது. சப்போஸ் எஸ்ஸாக இருந்தால் எஸ் கொடுத்துருங்க, அங்கே டிஃபால்ட்டாகவே நோ தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆர் யூ அ ஸ்டாஃப் வார்ட் ஆஃப் அன் எம்ப்ளாயி ஆஃப் ஐசிஏஐ, அதாவது ஐசிஏஐயோட எம்ப்ளாயோட ஸ்டாஃப் வார்டான்னு கேட்குறாங்க. நீங்கள் எஸ்னா எஸ் கொடுத்துருங்க, நான் வந்து நோ கொடுத்துட்டேன். ஐசிஏஐயோட எம்ப்ளாயோட ஸ்டாஃப் வார்டான்னு கேட்குறாங்க, நான் வந்து நோ கொடுத்துட்டேன். சப்போஸ் நீங்கள் அப்படி ஸ்டாஃப் வார்டாக இருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ். இந்த கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஐசிஐ சப்போஸ் இதோ போஸ்ட் சென்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ்க்கு தான் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ கரெக்டாக உங்களோட கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸை பார்த்து என்ட்ரு பண்ணுங்கள். எல்லாம் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும், இஸ் பெர்மனண்ட் அட்ரஸ் சேம் ஆஸ் கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ். சப்போஸ் உங்களோட பெர்மனண்ட் அட்ரஸ் அண்ட் கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் சேமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுத்தா போதும். நீங்கள் அகெயின் பெர்மனண்ட் அட்ரஸில் என்ட்ரு பண்ண தேவை கிடையாது, அதுவே ஆட்டோ பாப்புலேட்டட் ஆகிடும். சப்போஸ் உங்களுக்கு கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் அண்ட் பெர்மனண்ட் அட்ரஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் நோ கொடுத்துட்டு பெர்மனண்ட் அட்ரஸை நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்திங்க அப்படின்னா கேட்டகரி இருக்கும். நம்ம கேஸ்ட், அதாவது ஓபிசி, பிசி அந்த மாதிரி, எஸ்சி அந்த மாதிரிலாம் கேட்கும். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு நேஷ்னாலிட்டி இந்தியன், ஆனுவல் இன்கம் ஆஃப் பேரண்ட்ஸ் இஸ் நாட் மேண்டட்டரி அண்ட் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். இந்த குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸில் உங்களுடைய எல்லா சர்டிஃபிகேட்டும், நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடியாக வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது எல்லாமே இந்த இடத்துல நீங்கள் அப்லோட் பண்ணும். ஃபஸ்ட் வந்து கிளாஸ் 10th ஸ்டாண்டர்டினுடைய ரோல் நம்பர், போர்டு, அத்தாரிட்டி, அது நம்ம மார்க் ஷீட்லேயே இருக்கும், அதை பார்த்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் மந்த் அண்ட் இயர் ஆஃப் எக்ஸாமினேஷன், நெக்ஸ்ட் மார்க்ஸ் அப்டெய்னட், மேக்ஸிமம் அதாவது டோட்டல் மார்க் எவ்வளோ பர்சன்டேஜ், இது எல்லாமே என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சிஜிபிஏ, நம்மளுக்கு வந்து சிஜிபிஏ கிடையாது 10th. நெக்ஸ்ட் கிளிக் ஹியர் டு அப்லோட். அந்த 10th மார்க் ஷீட் வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வந்து 12th மார்க் ஷீட்டும் அதே மாதிரி தான் அப்லோட் பண்ணும். நெக்ஸ்ட் நீங்கள் சப்போஸ் டிப்ளமோ இருந்தீங்க அப்படின்னா, டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நீங்கள் டிப்ளமோ சர்டிஃபிகேட் கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து போஸ்ட் கிராஜுவேஷன், கிராஜுவேஷன், இன்டர்மீடியட் லெவல் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டிங் ஒரு கம்பெனி செக்ரட்டரிஷிப்லாம் நான் சொல்லியிருந்தாலே அது எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான எல்லா ஆப்ஷனுமே இருக்கும். சேம் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட் எப்படி அப்லோட் பண்ணமோ அதே மாதிரி தான். நீங்கள் எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் ஹியர் டு அப்லோட் இருக்கும்.
நீங்கள் உங்களோட ப்ரௌஸில் இருந்து எல்லாமே செலக்ட் பண்ணி அப்லோட் கரெக்டாக பண்ணிட்டு வந்துருங்க. அதே மாதிரி நீங்கள் நிறைய போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கீழேயே ஆட் நியூ ரோலாம் இருக்கும். நீங்கள் ஆட் நியூ ரோ கொடுத்து எவ்வளோ சர்டிஃபிகேட் வேணாலும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் அந்த ரோ வேணாம் அப்படின்னா நீங்கள் டெலிட் லாஸ்ட் ரோ கொடுத்தீங்க அப்படின்னா அது டெலிட்டும் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து ஈக்குவலன்ட் டு ஃபாரின் எஜுகேஷன் கூட இருக்குது. அது கீழே வந்து டீட்டெயில்ஸ் ஆஃப் அதர் குவாலிஃபிகேஷன், அதாவது சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் டாக்குமெண்டரி ஃபிலிம் மேக்கிங், சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் ஆண்டர்ப்ரனர்ஷிப் இன் டெக்ஸ்டைல் கிராஃப்ட், சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் ஃப்ரெஞ்ச், இது எல்லாமே வந்து எலிஜிபிள் தான். இது எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். பட் கீழே இன்னொரு நோட் கொடுத்துருக்காங்க, கிராஜுவேட்ஸ் இன் மியூசிக், டான்சிங், பெயிண்டிங், ஃபோட்டோகிராஃபி, ஸ்கல்ப்சர் அண்ட் த லைக்ஸ் ஆர் நாட் எலிஜிபிள். எல்லா ஹைலைட்ஸுமே நான் ஆல்ரெடி சொன்னது தான். உங்களுக்கு வேணால் நீங்கள் ஒன்ஸ் அகெயின் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா மீடியம் ஆஃப் ஸ்டடி இருக்கும், ஹிந்தி ஆர் இங்கிலீஷ். ஸோ நீங்கள் எந்த மீடியம் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அது கீழே வந்து ஜாயின் ஃபார் கோர்ஸ், அதாவது போத் குரூப். நெக்ஸ்ட் வந்து வித் ஆர்டிகல்ஷிப் வந்து எஸ்ஏ இருக்கட்டும். இது எல்லாமே கரெக்டாக அதுக்கப்புறம் ஒன்ஸ் அகெயின் ரீசெக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பேமெண்ட் டீட்டெயில்ஸ் கேட்கும். அது இன்டர்மீடியட்டுக்கு போத் குரூப்புக்குமே 15,000 rupees ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டீஸ் 2,000 rupees, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ ஹேஸ் ஆர்டிகல்டு அசிஸ்டன்ட் வந்து 1,000. இது வந்து பிரேக்கப்பாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பிரேக்கப்பில் வந்து நம்ம ஒன் ஆஃப் தி பிரேக்கப் வந்து நம்மளால் எலிமினேட் பண்ண முடியாது. நீங்கள் அக்ரிகேட்டாக 18,000 தான் பே பண்ணும் ஃபார் போத் குரூப்புக்கு. சப்போஸ் நீங்கள் ஓவர்சீஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா $1,000 நீங்கள் பே பண்ணணும். ஐசிஐ வந்து வேரியஸ் மோட் ஆஃப் பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டெபிட் கார்டு யூஸ் பண்ணி கூட பே பண்ணிக்கலாம். அதுலேயே உங்களுக்கு வந்து வேரியஸ் மோட்ஸ் ஆஃப் பேமெண்ட் இருக்கும். ஸோ கரெக்டாக பேமெண்ட் ப்ராசஸ் வந்து சக்சீட் பண்ணிவிடுங்க. சப்போஸ் நீங்கள் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிகிட்ருக்கும்போது நீங்கள் டக்குன்னு க்ரோம் பேஜை விட்டு வெளியே வந்துட்டிங்க அப்படின்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் விட்டு வெளியே வந்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் உடனே பேனிக்காக தேவையே கிடையாது. அகெயின் க்ரோம் பேஜ் போயிட்டு ICAI.org அப்படின்ற ஒஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் SSP போர்ட்டல் போனதுக்கப்புறம் உங்களுக்கு சைன்இன் டீட்டெயில்ஸ் கேட்கும். அந்த சைன்இன் டீட்டெயில்ஸில் யூசர் ஐடின்னு இருக்கு இல்லையா, அந்த யூசர் ஐடியில் ஃபஸ்ட்டு நான் ஒரு அப்ளிகேஷன் ஐடி நோட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாலே அந்த அப்ளிகேஷன் ஐடியை என்ட்ரு பண்ணிவிடுங்க. பாஸ்வேர்டு பார்த்திங்க அப்படின்னா கீழே ஃபர்கட் பாஸ்வேர்டு இருக்குது. நீங்கள் ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கேப்சா கேட்கும். அந்த கேப்சா நீங்கள் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு மொபைல் நம்பர் ஆர் இமெயில் ஐடிக்கு ஒரு OTP வந்திருக்கும் இல்லையா, அந்த மொபைல் நம்பர் ஆர் இமெயில் ஐடிக்கு வந்து உங்களுடைய பாஸ்வேர்டு சென்ட் ஆகிடும். ஸோ அந்த பாஸ்வேர்டு எடுத்துகிட்டு வந்து இங்கே கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் கொடுத்ததுக்கப்புறம் சைடில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வயலட் கலர் டேப் இருக்கு இல்லையா, அந்த டேப்பில் சப்மிட்டட் ஆர் பெண்டிங் அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கீழே சேவ்டு ஆர் சப்மிட்டட் அப்ளிகேஷன்ற ஒரு டேப் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய இந்த பேஜ் விசிபிளாக இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு காலமாக இருக்கக்கூடிய ஆக்ஷனு கீழே ஒரு ஐ சிம்பிள் இருக்கு இல்லையா, நீங்கள் அதை கிளிக் பண்ணாலே போதும். நீங்கள் எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணீங்களோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அதுக்கப்புறம் கண்டினியூ ஆகும். ஸோ நீங்கள் இன்பிட்வீனில் பேஜ் வந்து பேக் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் பயப்படவே தேவையில்ல. ஸோ அவ்வளோதான். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, இன்க்ளூடிங் டெலகிராம் சேனல். அண்ட் லாஸ்ட்டாக நன்றி, வணக்கம்.